பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு சிப்பிக்குள் முத்து. ஆதார வசனம் சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற இன்று இவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், இருளை வெளிச்சமாக்குவீராக, பலப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பராக்கிரமசாலிகளே, சங்கீதம் 23 ஒப்பற்ற சங்கீதம். 6 வசனங்கள் தான் மனப்பாடம் பண்ணி இருதயத்தை நிரப்புங்கள். இதை அடிக்கடி தியானியுங்கள். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களோடு வித்தியாசமான பொருள்களில் சந்தர்ப்பங்களில் இடைபடுவார். தாவீதின் சங்கீதங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட தைரியமான விசுவாசமுள்ள அறிக்கைகளை நாம் பார்க்கலாம். அவனைப் போல உபத்திரப்பட்டவர்கள் அவன் காலத்தில் யாரும் இல்லை. அவனைப் போல உயர்த்தப்பட்டவர்களும் யாரும் இல்லை. பாடுகள் ஏற்றுக்கொண்டால் ஆளுகை நிச்சயம் செய்யலாது. அன்றும் இன்றும் என்றும் தான். தாவீதுக்காகட்டும் யோசேப்புக்காகட்டும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் மாத்திரம் அல்லங்க, அவர்கள் அனுபவித்தவர்கள். இறங்கு முகத்திலும் சரி, ஏறு முகத்திலும் சரி, கர்த்தரின் பிரசன்னத்திற்குள், அவரது வல்லமைக்குள், அவரது பார்வைக்குள், கிருபைக்குள் தாங்கள் முழுமையாக மூழ்கி இருப்பதை உணர்ந்து அனுபவித்தவர்கள் என்னாலும். பின்ன ஏங்க இவங்களுக்கு இந்த பாடு? தேவனுடைய திட்டங்களும் வழிகளும் சித்தமும் அப்படித்தான். இயேசு சீஷர்களோடு படகில் பிரயாணம் செய்தார். கொந்தளிக்கும் காற்று வந்து படகை தாக்கவில்லையா? இயேசு கலந்து கொண்ட கானான் ஊரி கல்யாணத்து திராட்சரசம் குறைவுபடவில்லையா? குயவன் கையில் இருக்கும் போதே களிமண் பாத்திரம் கெட்டு போகவில்லையா? எரேமியா 18:4. இயேசுவுக்கே பிசாசு சவாலாக நிற்கவில்லையா? மத்தேயு 4, மார்க்கு 4 அதிகாரங்கள். தேவன் உலாவும் ஏதேன் தோட்டத்திற்குள்ளேயே பிசாசு நுழைந்து ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கவில்லையா? இத்தனையும் நடைபெற்றாலும் தேவன் இருக்கும் இடத்தில் தோல்வி இல்லவே இல்லைங்க. தோல்வியும் வெற்றியும் மாற்றி மாற்றி தருவார். சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார். உபாகம் 23:5. நம்மை போராட்டத்திற்கு பழக்கு வைத்து, இந்த வாழ்விற்கு பழக்கு வைத்து இதிலிருந்து வெற்றியாளனாக வெளியே வருவது எப்படி என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டவுடனே, ஆவி நிறைவே பெற்றவுடனே நீ கிறிஸ்தவ வாழ்வு சூப்பர் என்று நினைத்து கொண்டு வருகிறார்கள். வந்ததும் இங்கே வந்து வேறு விதமாக இருந்தோடனே ஏமாந்து போய் சற்று சோர்வடைகிறார்கள். அப்படி அல்ல. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நீச்சல் பழகுவது, எப்படி எதிர்நீச்சல் போடுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து நம்மையே ஜெயிக்க வைத்து பார்த்து சந்தோஷப்படுகிறார். இம்யூனிட்டி பவர் ஆத்மாவிலே அதிகமாகும், சரீரத்திலேயும் அதிகமாகும். பின் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரது கிருபை பெற்ற நாம் அனாவசியமாக ஜெயிப்போம். அப்பவும் அவரது பிரசன்னம் நம் கூடத்தான் இருக்கும். நம்மை கொண்டு நம் மூலமாக நமக்கு கிருபையின் வரங்களை கொடுத்து ஜெயம் எடுக்க வைப்பதே அவருக்கு மகிமையாக கருதுகிறார். நம்மை காட்டிலும் நம்ம பிள்ளைகள் மோசமான சிச்சுவேஷன்களை கடந்து சமர்த்தாக செயல்பட்டு வெற்றி எடுக்கும் போது நாம் எவ்வளவு மகிழ்கிறோம் அல்லவா? அப்படித்தான் கர்த்தரும் என்னை போல செய்வார்கள், என்னை காட்டிலும் அதிகம் செய்வார்கள் என்று யோவான் 14:12 சொன்னாரே. அவரை காட்டிலும் அதிகமான கிரியை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. இவையெல்லாம் தாவீது தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தை அனுபவித்தவன். நமக்கு முன்னோடி, நமக்கு நல்ல சாட்சியான வாழ்வு அவன்தான். ஆகையால் தான் இப்படி சொல்கிறான். சங்கீதம் 23:4, தயவரே நீ எங்கூடோ இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் தேற்றும், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லவில்லை. அவன் முதலில் தன்னை பற்றி சொல்கிறான். மரண இருளை பள்ளத்தால் கொண்டால் நான் பயப்படேன். என்ன இவ்வளவு தெனாவட்டாக பேசுகிறான் என்று நினைப்பார்கள். அப்புறம் சொல்லுகிறான், முது கோலும் தடியும் தேற்று நீர் என்னோடு இருக்கிறேன். அதுதாங்க கெத்து. பின் யாருடைய பலத்தில் இருக்கிறான் என்பதை அவன் காட்டுகிறான். யோசேப்பு அந்த 17 வருட மோசமான சூழ்நிலையில் அவரால் சந்தோஷமாக கொடுத்த வேலையை நேர்த்தியாக செய்ய முடிந்தது என்றால் அவன் தேவ பிரசன்னத்திற்கு இருந்ததை உணர்ந்தான், அனுபவித்தான். தேவ பிரசன்னத்திற்குள் தான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் அழுது கொண்டிருந்தும் பொறாமைப்பட்டு கொண்டும் சலித்து கொண்டு இருந்தால் இது எப்படி இருக்கிறது என்றால், வீட்டில் சொகுசான கார் பெட்ரோல் நிறுத்திவிட்டு அதை மறந்தவர்களாய் துண்டை தலையில் போட்டுக்கொண்டு நடந்து போனால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் அன்பர்களே, ரட்சிக்கப்பட்டு ஆவிய நிறைவை பெற்றிருக்கிற நாம் தேவ பிரசன்னத்தின் மையத்தில் தான் இருக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால் எப்போதும் வெற்றி சூப்பர் என்று சொல்லும் அளவுக்கு இருக்காது. ஆனால் ஒன்று உறுதி, எந்த சூழ்நிலையிலும் நம்மை பார்ப்பவர்கள் இத்தனை பிரச்சனை மத்தியில் எப்படி இவர்களால் இவ்வளவு ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக கூலாக இருக்க முடிகிறது என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய பேச்சு, செயல், வாழ்வின் முறை இருக்க வேண்டும். இருக்கும். இப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் கர்த்தரையே சார்ந்துள்ளீர்கள் என்றும், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், இப்படி செய்வார் இன்றும் செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறீர்கள் என்றும்
அர்த்தம். கண்ணில் எதுவும் தெரியவில்லை, ஆனால் என் எல்லைகளில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஆவிய மண்டலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசத்தில் வாழ்கிறீர்கள் என்பதாகும். இவர்களிடம் தோல்விகள் தோற்று போய்விடும். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பிரியத்தை முழுவதும் காட்டுவார். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சங்கீதம் 147:6. தானியேல் 9:23 சொல்லப்பட்டது போல, நீ மிகவும் பிரியமானவன், நீ ஜெபிக்க தொடங்கினது போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேலை பற்றி சொல்லுகிறான், தேவதூதன் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு விட்டது, பதில் கொடுத்தாகிவிட்டது என்றது போல உங்களுக்கும் வெளிப்படும். இப்படித்தான் இருக்க வேண்டுமோ, இது சாத்தியமா என்று யோசிக்க வேண்டாம். நாம் மாம்சத்தில் தான் வாழ்கிறோம். சோர்வு, அழுகை, பயம், சந்தேகம் வரத்தான் செய்யும். ஆனால் வந்த வேகத்திலே அதை நாம் அனுப்பிவிட வேண்டும். தேவ வார்த்தையினால், வார்த்தை தான் நமக்கு பட்டயம். இது ஆவியின் பட்டயம். இந்த பட்டயத்தை எப்போது இடையில் கட்டி கொண்டவர்களாக இருங்கள். சூழ்நிலையோ பிசாசோ வேறு எதுவும் உங்களை அசைக்க முடியாது. இந்த பட்டயத்தை மழுங்காக வைத்திருக்க கூடாது. அதாவது தினமும் எடுத்து எடுத்து பேசி அறிக்கை செய்து அதை பளபளவென்று வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒப்பானவர் ஒருவருமில்லை. வெற்றி உங்கள் பின்னால் அணிவகுத்து வருகிறது. நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, தாவீது சொன்னது போல உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம், ஒரு மதிலை தாண்டுவோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் நாமத்தினாலே எப்போது நாங்கள் ஜெயம் எடுப்போம். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.